வார்த்தைக்காக செபிக்கிறோம். வார்த்தை கொடுக்கிற அடியனை கர்த்தர் மறைத்து வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இது கேட்கிற தகப்பனே, தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக செபிக்கிறோம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட ஈடுபடுவாராக. தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்த நம்மை நடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர். இந்த காலை வேளையிலும் தேவன் நம்மோடு கூட இந்த மாதத்திலே வாக்குத்தத்தத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. ஒரு காரியத்தை மறந்துவிட்டு கர்த்தர் நல்லவர். மீகாவின் தீர்க்கதரிசன புத்தகம், மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தின் கீழ்ப்பகுதி. அது ஃபுல்லாவே வாசிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 5 மாத காலங்கள் நம்மை பாதுகாத்த தேவன் இந்த 6வது மாதத்திலும் ஆண்டவர் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனையிலும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, கர்த்தர் உன்னை சத்துருக்கள் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. சத்துருக்களின் கைக்கு ஆண்டவர் நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மீட்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மை சத்துருக்களின் கைக்கு மீட்டு நம்மை பாதுகாப்பாராக. இங்க சொல்லப்பட்டிருக்கிற வசனம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவார்கள், அங்கே தேவன் வந்து விடுதலை பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசன வசனம். இல்லையா? இது சொல்லப்படுகிற காலம் என்னவென்று சொன்னால், நமக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போகும்போது தேவன் ஒரு நியாய தீர்ப்பை செய்வார், ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார். என்ன செய்வார் என்று சொன்னா, ஒரு சிறையிருப்பை கட்டளையிடுவார். நீங்க பழைய ஏற்பாடு குறித்து, நீங்க பழைய ஏற்பாட்டுல நீங்க நியாயாதிபதி புஸ்தகத்திலிருந்து நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, அது வரைக்கும் மோசே நடத்திட்டு வந்தா, யோசுவாவுக்கு அப்புறம் நியாயாதிபதிகள் காலம் வரும்போது, நீங்க நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்களா, தேவனை விட்டு வழி விலகி போகும்போது ஆண்டவர் ஒரு சிறையிருப்பை கொடுப்பார், ஒரு சிச்சையை கொடுப்பார். அந்த சிச்சையில ஆண்டவர் அவர்களை மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தேடும் போது அவர் என்ன பண்ணுவாரா, அவர்களுக்கு அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுப்பார். இப்படியாக இருக்கும்போது ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரா, உன் சத்துருக்கள் கைக்கு உன்னை நான் மீட்பேன் என்று சொல்றார். அங்க எங்க கொண்டு போகப்படுவேன், நீ பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுவாய், அங்கே நான் வந்து உன்னை விடுதலை பண்ணுவேன் என்று சொல்றார். எங்க சிறைப்பட்டு இருக்கிறாயோ, எந்த இடத்துல எந்த காரியத்தில் நீ கட்டப்பட்டிருக்கிறாயோ, எந்த இடத்துல எந்த காரியத்தில் கட்டப்பட்டு சிறைப்பட்டிருக்கிறாயோ, அந்த இடத்துல ஆண்டவர் வந்து உங்களை விடுதலையாக்க, அந்த சத்துருவின் கையிலிருந்து ஆண்டவர்களை மீட்டெடுக்க என் தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொல்றேன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகி போகும்போதுதான் சிறையிருப்பு வரும். 1500 ஆண்டுகள் அவர்கள் தேவனை விட்டு வழி விலகி போன போதும் கூட ஆண்டவர் அவர்கள் சிறையிருப்பை கட்டளையிட்டார். ஆண்டவர் ஒருபோதும் அவர்களை கைவிடவில்லை. சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் அவர்கள் எவ்வளவோ முறை திருப்பி கொண்டு வந்தாலும், எவ்வளவு முறை அவர்களுக்கு நன்மை செய்தாலும், மீண்டும் அவங்களுக்கு வருகிற ராஜா என்ன பண்றாரு, அவங்களுக்கு வருகிற ராஜா அந்நிய தேவர்களை சேவிக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா, ராஜாக்கள் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகாப் ராஜாவை குறித்து நீங்க பார்க்கும்போது அவருடைய மனைவி யாருன்னு சொன்னா யெசபேல். யெசபேல் வந்து அந்நிய தேசத்து ஸ்திரீ. அவளை விவாகம் பண்ணும் போது அந்த ராஜா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது,
உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தான். ஏன் செய்தான் என்று சொன்னா, அவனோட மனைவி யாரா? யெசபெல். யெசபெல் யார் என்று சொன்னா, 31வது வசனம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். 31வது வசனம், இவன் பண்ணது தப்பு, இவன் பண்ணதும் இல்லாம இவன் யெசபேலை கல்யாணம் பண்ணது தப்பு, தேவனுக்கு பிரியமில்லாத அந்நிய ஸ்திரியை அவன் கல்யாணம் பண்ணதும் இல்லாம அவன் என்ன பண்றான்? பாகாலையும் சேவித்து. அவன் என்ன பண்றான்? பாகால போய் சேவிக்கிறான். சேவித்தது மாத்திரமல்ல, அவன் பண்ண தப்பு என்னவென்று சொன்னால், தன் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலே பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிர தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாகும்படிக்கு தன் முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்வதை பார்க்கலும் அதிகமாக செய்து வந்தான். இல்லையா? கர்த்தர் சொன்னது என்னவென்று சொன்னா, என்னை என்று வேறு தேவரும் உண்டாயிருக்க வேண்டும். அது கர்த்தர் கொடுத்த கட்டளை. இங்க ஆகாப் என்ன பண்றான்? யெசபேலை விவாகம் பண்ணது மாத்திரமல்ல, யெசபேலுடைய தெய்வமா இருக்கிற பாகாலையும் சேவித்து அந்த பாகாலுக்கு கோயிலும் கட்டி பலிபீடத்தை கட்டுறான். அதனால ஆண்டவர் என்ன பண்றது தெரியுமா? சிறையிருப்பெல்லாம் கொடுக்கல, பஞ்சத்தை வர வைக்கிறார். திஸ்பீனியாகிய எலியா என்ன பண்றாரு? என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்துல பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று சொல்லிட்டு போயிட்டார். 3 வருஷம் பஞ்சம். அந்த சிறையிருப்பு கொடுக்கல, பஞ்சத்தை கொடுத்தார். ஏன்னா தேவனை விட்டு வழி விலகி போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் யார் என்று, என் தெய்வம் யார் என்று சொல்லி அவர்கள் நினைக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு பஞ்சத்தை கொடுத்தான். ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? பாகால தான் அவங்களுக்கு. யெசபேல் என்ன பண்ணிட்டான்? பாகால தான் மழையை கொடுக்கிறான் என்று சொல்லி தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை விலகிக்க செய்து பாகாலை விசுவாசிக்கும்படியாக செய்தார். இல்லையா? அப்படி செய்த யெசபேல் என்ன பண்றான்? தேவன் தான் மழையை கொடுக்கிறார் என்று சொல்லி அதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி எலியா தேவனுக்கு முன்பாக நின்று கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார். இல்லையா? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் போது கர்த்தரை விட்டு வழிவிலகும் போதுதான் ஆண்டவர் சிறையிருப்பு ஒரு பஞ்சத்தை கொடுப்பார். இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்னா, நீ பாபிலோனுக்கு சிறையா போவ, பாபிலோனுக்கு சிறையா நீ கொண்டு போகப்பட்ட அந்த நேரத்துல நான் வந்து உன்னை அங்க விடுவிப்பேன். இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நீ விடுதலையாகி வருவேன் என்று சொல்லல, அங்கே விடுவிக்கப்படுவாய், அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்கள் கைக்கு நீங்களாக்கி மீட்பார் என்று சொல்றார். இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்க ஒரு ராஜா தேவனுக்கு முன்பாகவே சவால் விட்டு சொல்றான், உன்னை என் கைக்கு தப்புவிக்க தேவன் யார் என்று சொல்றார். வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்துடைய கீழ்ப்பகுதி, உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று சொல்லி ஒரு ராஜா சொல்றான். இந்த சம்பவத்தை குறித்து நீங்க அதிகமா வாசிச்சிருப்பீங்க, தியானித்திருப்பீங்க. ஆனாலும் ஆண்டவர் இந்த காலை வேளையில அதுல இருந்து ஒரு சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில சொல்ல என் தேவன் வல்லமுள்ளவராய் நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று சொல்லி ஒரு ராஜா கேட்கிறார். ராஜா யார் என்று சொன்னால் நேபுகாத்நேச்சார். 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுள்ள ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினார் என்று சொல்லி பார்த்தோம். நேபுகாத்நேச்சார் அரசாண்ட, பாபிலோனை அரசாண்ட ராஜா ஒரு பொற்சிலை உண்டாக்குகிறார். அது உயரம் எப்படி இருக்குதா? 60 முழம் உயரம், 6 முழம் அகலம் உள்ள ஒரு பொற்சிலை பண்ணி வைத்தான். அது எங்க நிறுத்துறான்? தூரா என்னும் சமபூமியில நிறுத்துறான். தூரா என்பது அரேபிய மொழி. பாபிலோன்ல அவங்க பேசுற வார்த்தை அரேபிய மொழி. அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னா அரண் அல்லது நகர சுவர். அதாவது பாபிலோனை சுற்றி இருக்கிற அரணான கோட்டை.
எந்த யுத்தம் நடந்தாலும் அந்த கோட்டையை தாண்டி தான் உள்ள வர முடியும். அப்படிப்பட்ட அந்த கோட்டை இது கிமு 3 to 5 நூற்றாண்டுகளில் ஆதாரங்களின்படி சிலை பாபிலோனிய சியாஸ் தெய்வத்தின் சிலை எனவும் வேல் தெய்வத்தின் பிரதிபலிப்பா இருக்கிறது எனவும் அறியப்படுகிறது. 3-5 நூற்றாண்டுடைய அந்த ஆராய்ச்சியின் பிரகாரமாக அந்த சிலை யாருடைய சிலையா இருக்குது? பாபிலோனுடைய தெய்வத்தினுடைய சிலையா இருக்குது. சியாஸ் என்கிற தெய்வத்தின் சிலை. அது மாத்திரமல்ல, வேல் என்னும் தெய்வத்தினுடைய பிரதிபலிப்பா இருக்குது. பாகால் வேல் என்கிற அந்த தெய்வத்தினுடைய பிரதிபலிப்பா இருக்குது. இது எங்க வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நகரப்புறம் என்று நகர சுவர் என்று சொன்னால் வெளியே, அதாவது அவன் வைத்திருக்கிற அந்த தூரா என்னும் அந்த பகுதி எப்படி இருக்குதா? நகர சுவர், அதாவது பட்டணத்துக்கு வெளியாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சிலையை அவன் பண்ணுவித்து தூரா என்னும் அந்த பகுதியில சமபூமியில நிறுத்தினான். நிறுத்தினதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான்? எல்லாரையும் கூப்பிடுறான். 2-3 வருஷங்கள் வாசிக்கும் போது, பின்பு ராஜாவாக நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்பினான். பிரதிஷ்டைக்கு வர சொல்றான். அவன் பண்ணுனது விற்கிற ஒரு சிலை, அந்த சிலையை வந்து தூரா என்று சமபூமியில நிறுத்திட்டான் பாபிலோன்ல. அதை பிரதிஷ்டை செய்ய போறான். அதுக்கு எல்லா தேசத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளும் வர வேண்டும். வந்து என்ன பண்ணணுமா? 3வது வசனம் வாசிக்கும் போது, அவர்கள் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்தார்கள். அவன் என்ன பண்றான்? நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ராஜாவுடைய பிரதிஷ்டைக்கு ராஜா சிலையின் பிரதிஷ்டைக்கு அழைக்கிறான். எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு சம்பவம் நடக்குது, காரியம் நடக்குது. வாசிக்கலாம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அங்க வாசிக்கலாம் 4வது வசனம். இங்க நம்ம பழைய கிராமத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. பஞ்சாயத்துல இருந்து ஒருத்தர் வந்து தண்டூரம் போட்டு ஊர் ஃபுல்லா நீங்க வரி செலுத்தும்படியாக வந்து சொல்லிட்டு போவான். தண்டூரம் போடுவாங்க கிராமங்களில். எங்க கோயம்புத்தூர் இருந்த எங்களுடைய கோயம்புத்தூர் பட்டணத்துல மாவட்டத்தில் நிறைய கிராமங்களில் இது போல தண்டூரம் போட்டு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி நீங்க வரி கட்டல, நீங்க வரி கட்டணும்னு சொல்லிட்டு போவாங்க. அதே போல இந்த கட்டியக்காரன் என்ன சொல்றான்? உரத்த சத்தமா எல்லா ஜனங்களும் கேட்க சொல்றான். எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம். அந்த சிலைக்கு பிரதிஷ்டை பண்றது எத்தனை வாத்தியங்கள் வருது பாருங்க. எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்பூரு முதலான சகலவித கீத வாக்கியங்கள். இல்லையா? ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்றதுக்கு, ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்றது எத்தனை வாத்தியங்கள் வருது பாருங்க. எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டல, தம்பூரு. 6 வாத்தியங்கள். சிலை பிரதிஷ்டை பண்றதுக்கு 6 வாத்தியங்கள் கொண்டு வர சொல்றான். அதை கேட்கும் போது நீங்கள் எல்லாம் தாழ விழுந்து நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள் என்று சொல்லி ஒரு தண்டோர ஒரு சத்தம் போடுறான். என்ன சொல்றான்? ராஜா நிறுத்தின பொற்சிலையை நீங்க வணங்கணும். இந்த எக்கால சத்தம் கேட்கும், எல்லா சத்தம் கேட்கும், கீத வாக்கியங்களின் சத்தம் கேட்கும் போது நீங்க என்ன பண்ணணுமா? அந்த சிலைக்கு முன்பாக குப்புற விழுந்து அதை வணங்க வேண்டும் என்று சொல்லி. அப்படி வணங்காதவர்கள் என்ன பண்ணுவாங்க என்று சொன்னா, எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூழின் நடுவிலே போடப்படுவான் என்று சொல்லி அந்த கட்டியக்காரன் என்ன சொல்றான்? உரத்த சத்தமா ஜனங்கள் கேட்க, ராஜாக்கள் கேட்க, அதிகாரிகள் கேட்க உரத்த சத்தமா கூப்பிட்டு சொல்றான். எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அதனால என்ன பண்றாங்களா? 7வது வசனம் வாசிக்கும் போது, எல்லாரும் பணிந்து கொண்டுட்டாங்க. அவன் அழைத்த எல்லாரும் வந்து
அங்கே முழங்கால் படியிட்டு அந்த எக்கால சத்தம் கேட்கும்போது, அந்த கீத வாக்கியங்கள் கேட்கும்போது என்ன பண்றாங்களாம், அவன் நிறுத்தின அந்த பொற்சிலையை, அந்த சிலையை அவங்க வணங்கினார்கள். ஒரு 3 பேர் அந்த இடத்துல விதிவிலக்கா நிற்கிறாங்க இல்லையா? இங்க ஆண்டவர் நமக்கு கேட்கிற ஒரு கேள்வி, இப்படி சூழ்நிலை வரும்போது நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி நாம் நம்மை சோதித்து பார்த்து தேவனிடத்தில் திரும்ப கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சமயத்துல கல்தேயர் சில ராஜா சமூகத்தில் வந்து யூதர் பேரிலே குற்றம் சாட்டினார்கள். அல்லேலூயா. எல்லாருமே வந்துட்டாங்க, அதிகாரிகள், ஸ்தானாதிபதிகள் எல்லாரும் வந்துட்டாங்க. கீத வாக்கு சத்தம் கேட்கும் போது எல்லாரும் கீழே விழுந்து, எல்லாரும் முகங்கொப்புற விழுந்து பணிந்து கொண்டார்கள். ஆனால் யூதர்கள் மாத்திரம் அந்த காரியத்தை செய்யவில்லை. அதை கண்ட அந்த கல்தேயரில் சில ராஜா சமூகத்தில் குற்றம் சுமத்துறாங்க இல்லையா? எனக்கு ஞாபகம் வந்தபடியா நான் சொல்றேன். நான் வேலை செய்கிற சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் ஆவியானவர் ஞாபகப்படுத்தினபடி தான் நான் சொல்றேன். நான் வேலை செய்கிற ஸ்தலத்துல நான் மட்டும்தான் கிறிஸ்டியன். நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பஸ்ஸுக்கு நான் டிக்கெட்டு அந்த பேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே பூஜை செஞ்சு அந்த காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு தான் நான் அந்த பேக் எடுத்துகிட்டு வரோம். அப்போ நான் தான் ஃபஸ்ட்டாக போகிறேன். 9 மணிக்கு எனக்கு டியூட்டிக்கு நான் வண்டி புக் எடுக்கிறதுக்காக, டிக்கெட் புக் எடுக்கிறதுக்காக நான் போகிறேன். வேறு யாரும் வரல, எங்கள் ஓனரும் இல்லை, எங்கள் ஓனரமாக தான் இருந்தாங்க. அவங்க யார் வந்திருக்கிறான்னு சொன்னால் பின்னாடி தான் ஆஃபீஸ் பின்னாடி இருக்குது, அவங்க வீடு முன்னாடி இருக்குது. நான் பின்னாடி போய் நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா பார்த்தேன் எதுவுமே பண்ணல, அப்படியே இருக்குது அப்படின்னு. அப்புறம் யார் வந்திருக்கான்னு சொல்லி போட்டு நான் அது மாதிரி நான் வந்திருக்கிறேம்மா அப்படிங்கும் போது, ஓ நீயா, சரி நீ ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ பேக் எடுத்துட்டு போயிரு அப்படின்னா இல்லையா? அப்போ அவங்ககிட்ட கேட்டாங்க, நீ பண்ணுவியா என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா நான் பண்ண மாட்டேன், நான் வந்து கிறிஸ்டினாக இருக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது இப்போ அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது நான் கிறிஸ்டின்னு சொல்லுவேன். ஏன்னா என் பேர் மணிகண்டன்றதுனால அவங்க நினச்சிட்டாங்க, ஓகே இந்துவாக இருப்பானான்றாங்க. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, நீ இது மாதிரி சாமிக்கு அந்த படங்களுக்கு மாலை போடுவியான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்போ நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் பண்ண மாட்டேன், நான் அதுலேருந்து நான் விலகி வந்துட்டேன் அப்படிங்கும் போது, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு முதல் டைம் விட்டாங்க. 2வது டைம் அதே மாதிரி யாரும் இல்லை, நான் தான் போகிறேன். நான் போகும்போது அந்த அம்மா யார் வந்திருக்கேன், நான் வந்திருக்கிறேன். இப்போ நீ தானா, சரி புக் எடுத்துட்டு போய்க்க, நான் அப்புறமா நான் வந்து அந்த படங்களுக்கெல்லாம் நான் பூ வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் எனக்கு கிருபை செய்யும். அல்லேலூயா. ஏன்னா அப்ப நான் ஒத்துழைச்சேன்னு சொன்னா ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சிருப்பேன். ஆண்டவருக்கு விரோதம் பாவம் செய்து மாத்திரமில்லை, என் குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்குமா, சிறைப்பட்டு போயிருக்கு. அல்லேலூயா. பொருளாதாரத்தில் சிறைப்பட்டு போயிருக்கும். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் என்னை நானமா நான் பண்ண மாட்டேன் எங்க தைரியமா சொல்றதுக்கு உண்டான பலத்தை, அந்த தைரியத்தை ஆண்டவர் ஆவியானவர் எனக்கு தந்தார். இல்லையா? ஏன்னு சொல்றேன்னா, நம்முடைய காரியத்திலே நம்முடைய வாழ்க்கையில கூட சம்பவங்கள் வரலாம். நீங்க சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கலாம், நீங்க வேலை செய்யற இடத்துல அங்க பூஜை செஞ்சாகணும், நீங்க அங்க கூட இருந்தாகணும் சொல்லி அங்க சூழ்நிலை வரலாம். நீங்க அந்த இடத்துல தேவன் உங்களை எப்படி வைத்திருக்கிறார், நீங்க தேவனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இல்லையா? அல்லேலூயா. ஒரு பழமொழி இருக்கு, ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு. அல்லேலூயா. நான் அங்கேயும் போவேன் இங்கேயும் போவேன் இல்லை, அது ஒரே ஒரு காரியம், நீ கர்த்தரை தெய்வனா, கர்த்தரை நீ உண்மையா பற்றி கொண்டே கர்த்தருக்கு உண்மையாகும். இல்ல நான் விக்கிரகத்தான் போவேன், நீ விக்கிரகத்துக்கு போயிரு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறோம் முழுமையாக கர்த்தருடைய சமூகத்தில் வர வேண்டும் என்று சொல்லி. இங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகர் என்பவர் என்ன பண்றாங்களாம், அந்த பொற்சிலையை வணங்காதபடிக்கு விலகி நின்றார்கள். விலகி நிமிர்ந்து நிமித்தமாக அங்க என்ன குற்றம் சுமத்துறாங்க. யாரு? கல்தேயர் வந்து ராஜா சமூகத்தில் யூதர் மேல குற்றம் சொல்ற. எப்படி பண்றாங்களா, ராஜாவை புகழ்ந்து பேசி அதுக்கப்புறம் தான் குற்றம் சொல்றாங்க. வாசிக்கலாம், 9வது வசனத்தை வாசிக்கும் போது, வாசிக்கலாம் தொடர்ந்து வாசிக்கலாம். இங்க அந்த கல்தேயர் என்ன பண்றாங்க, ராஜாவை எல்லாம் புகழ்ந்து பேசிட்டு போட்டு கொடுக்குறாங்க. இல்லையா? ராஜாவே, ராஜாவாகி நேபுகாத்நேச்சாரே, நீ வாழ்க, நீ ரெண்டென்றும் வாழ்க,
நீங்க இப்ப எல்லாம் சொன்னீங்களே, கீத வாக்கியம் வாசிக்கும் போது நீங்க பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொன்னீங்களே, அப்படி இருக்கும்போது கட்டளையிட்டு இருந்தீங்களே, இங்க ஒரு கூட்டம் வணங்காம இருக்குது அப்படின்னு சொல்லி 12வது வசனத்தை வாசிக்கும் போது, பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமல் நீர் நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று அவர்கள் மேல குற்றம் சுமத்துறாங்க. நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்தில் இது போல நடந்திருக்கும், இது போல காரியங்கள் நடந்திருக்கும். நம்ம செஞ்சிருக்க மாட்டோம், நம்ம அதை வணங்கி இருக்க மாட்டோம். ஆனா நம்ம எம்டி இடத்துல போய் சொல்லியிருப்பான், இப்படி நீ வேலை செஞ்சிருக்க வந்து நீ பூஜை பண்ணல அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு பாருங்க நம்முடைய விசுவாசத்தின் வைராக்கியம். இதை கேட்ட ராஜாவுக்கு ஒரே கோபம். உடனே அவங்களை வர சொல்றான். வர சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க, நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள். யார் ராஜாவே? நாங்க ஏற்படுத்தல, நீர் தானே ஏற்படுத்தின. பாபிலோன் மாகாணத்தை விசாரிக்கும்படியாக நீர் ஏற்படுத்தின 3 புருஷர்கள். யாரு? சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் என்ன பண்றாங்களா, நீர் நிறுத்தின பொற்சிலையை மாத்திரமல்ல உம்முடைய தேவர்களுக்கு அவர்கள் ஆராதனை செய்யவில்லை என்று சொல்லி. 13 15 வசனம் வாசிக்கும் போது நேபுகாத்நேச்சார் கடும் கோபம் கொண்டு அவர்கள் அழைக்கிறார். அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் கேட்கிறாங்க, ராஜா கேட்கிறாரு, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமல் நான் நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா என்று சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் வாசிக்கிறான். அவர் கேட்கிறான். 15வது வசனத்தை வாசிக்கலாம். இங்க ராஜா அவனுடைய மேட்டி மேல போய் கேட்கிறான். என்ன கேட்கிறான் தெரியுமா? உங்களை என் கைக்கு தப்புவிக்க தேவன் யார் என்று சொல்லி. நேபுகாத்நேச்சாருக்கு தெரியாது, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவன் யார் இடத்துல தெரியாது. ஆனா ராஜா என்கிற அந்த மேட்டி மேல இருதயத்தோடு அவன் கேட்கிறான், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று சொல்லி. அதுக்கு நம்மளா இருந்து என்ன சொல்லியிருப்போம்? பயந்துருப்போம்ல. இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து நம்மளை கேள்வி கேட்கணும், நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிருப்போம். ஆனா ராஜாவுக்கு பதில் சொல்ற தைரியம் அவர் 3 பேருக்கு வருது பாருங்க. 16வது வசனம் வாசிக்கும் போது, ராஜாவே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எனக்கு அவசியம் இல்லை. அவருடைய தைரிய வைராக்கியம் பாருங்க எப்படிப்பட்டதான். இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை என்று சொல்லி. ராஜா என்கிற பயம் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ஆராதிக்கிற தேவன் யாருன்னு சொல்லி அவங்களுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்றாரு. ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை என்று சொல்லி தைரியமா சொல்றாங்க. சொன்னது மாத்திரமல்ல, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி மீட்பார் என்று சொல்லி சொல்லப்படுற வசனம் பாரு, நல்லா இருக்கு. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி மீட்பார். அதான் விசுவாசம். அவருடைய விசுவாசம் அங்கதான் வெளிப்பட்டது. ராஜாவே, ஏற்படுத்துற அக்கினி சூளையா இருந்தாலும் சரி, உம்முடைய கையா இருந்தாலும் சரி, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் உம்முடைய அக்கினி சூளைக்கும் உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படி தப்புவிக்காமல் போனாலும் விடுவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்வதும் இல்லை என்று சொல்லி. ஏன் இப்படி ஒரு வைராக்கியம் வந்தது என்று சொன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் கொடுக்கிற பிரதான கட்டளை வாசிக்கலாம். தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 3-5 வசனங்கள்.
இங்க ஆண்டவர் ஒரு பிரதான கட்டளை கொடுக்கிறார். என்னவா? என்னையன்றி உனக்கு வேறே தேவர் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி. அது சொன்னது மாத்திரமல்ல, ஒரு ஒப்பான ஒரு சிறுபத்தியாகிலும் யாதொரு விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கும் சேவிக்கும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிலிருந்து 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். இல்லையா? நீ விக்கிரகத்தை வணங்குறது நீங்க வணங்கிட்டு போயிருவீங்க. ஆனா ஆண்டவர் விசாரிக்கிறது எப்படி இருக்கிறா? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் ஆண்டவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் மீண்டும் பின்மாற்றத்தில் இருக்கிற தேவ ஜனங்கள் எவ்வளவுதான் ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, ஆண்டவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படித்தாங்க. அவர்கள் தேவனுக்கு பயந்து நடந்தாங்க. அதனாலதான் அவர் நிறுத்தின பொற்சிலையை வணங்கல. இதே மற்றவர்களா இருந்தா வணங்கி இருக்கிறாங்க. ஆனா யூதர்கள் தேவனுக்கு பிரியமாய் தேவன் கொடுத்திருக்கிற கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறபடியால் அவன் சொல்றான், நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம். ஆண்டவர் எரிகிற சூளைக்கு அக்கினிக்கும் சரி, உம்முடைய கைக்கும் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை என்று சொன்ன உடனே ராஜாவுக்கு ஒரே கோபம். அவன் என்ன பண்றான்? அக்கினி 7 மடங்கு அதை சூடாக்கும்படியாக சொல்றான். 7 என்று சொன்னால் பரிபூர்ணமா சூடாக்க வேண்டும் என்று சொல்றான். கடும் கோபம். 19ஆம் வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது, நேபுகாத்நேச்சார் கடும் கோபம் கொண்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாக அவருடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிறோம் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தான். 7 என்பது சொன்னா பரிபூர்ணம், பூரணம், பூர்ணமாய் சூடாக வேண்டும். அது முழுமையாய் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். 7 மடங்குன்னா பாருங்க எவ்வளவு அனலா இருக்கும். அந்த காரியத்தை குறித்து பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணாங்களா, தூக்கிட்டு போனாங்கல்ல, அந்த புருஷர் அக்கினி பச்சித்து 22ஆவது வருஷம் வாசிக்கலாம். தூக்கிட்டு போன புருஷர்களை கொண்டு போட்டது. ஆனா ஆண்டவர் செய்த காரியம் என்னவென்று சொன்னால் வாசிக்கலாம். அவர்கள் என்ன பண்றாங்களாம்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சொல்லி நடுவிலே விழுந்தார்கள். ராஜாவுக்கு பயம் வந்தது. ராஜாவுக்கு பயம் வந்தது. என்ன பயமா? 3 பேர் தானே போட்டோம், இன்னொரு ஆள் எப்படி வந்திருக்காங்கன்னு சொல்லி வாசிக்கலாம். 24ஆவது வசனம் வாசிக்கும் போது ராஜா பயந்து, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர் அல்லவா கட்டுண்டவர்களாக அக்கினியில போட்டுவிட்டோம் என்றான். அதற்கு எல்லாரும் சொல்றான் ஆமாம் என்று சொல்லி பிரதியுத்தரம் கொடுக்குறாங்க. எப்படி? ராஜா பிரமித்து போனான், பயந்து போனான். 3 பேர் தானே போட்ட அக்கினியில, இன்னொரு ஆள் யார் வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான் மந்திரிமார்களை, நம்ம 3 பேர் தானே உள்ள போட்டோம். ஏன்னா தூக்கிட்டு போனவங்க செத்து போயிட்டாங்க. 3 புருஷரை தூக்கிட்டு போன ஒரு ஆளை தூக்குறதுல 2 பேர், 3 பேர் தானே 6 பேர். அந்த 6 பேரும் செத்து போயிட்டாங்க. 3 பேர் தான் உள்ள இருக்கிறாங்க. ஆனா ராஜா பிரமித்து போய் கேட்கிறான் தன்னுடைய மந்திரிமார்களை, 3 பேரை தானே தூக்கி போட்டான், இன்னொரு ஆள் யாரு அப்படிங்கும் போது அதற்கு அவன் சொல்றான், ராஜா சொல்றான், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, யார் உனக்கு விரோதமாக எழுப்பி வந்தாலும் சரி, அவருடைய கைக்கு ஆண்டவர் உன்னை தப்புவிக்க என் தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா நேபுகாத்நேச்சாருடைய கைக்கு தப்புவிக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவன் உருவாக்கின அக்கினி ஜுவாலைக்கும் ஆண்டவர் தப்புவிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் சொல்றான், ராஜா பிரமித்து போய் வந்து கேட்கிறான், 3 பேர் தானே இருக்கிறாங்க, இன்னொரு ஆள் யாருன்னு சொல்லி அவன் சொல்றான். அந்த 4ஆவது ஆள் அவனுக்கு தெரியுது, தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. நேபுகாத்நேச்சார் என்ன பண்றான்? 26ஆவது வசனம் வாசிக்கும் போது, அக்கினி சூழின் வாசல் அடைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே,
நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் வெளியே வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு சேதமும் நடைபெறவில்லை. அல்லேலூயா. எரிகிற அக்கினி சூளையில போட்ட போது முடி கருகல, அவன் போட்டிருக்கிற வஸ்திரம் கருகல. ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அவருடைய விசுவாசத்தின் வைராக்கியத்தை ஆண்டவர் கண்டு எரிகிற அக்கினி சூளையில போட்ட 3 பேரை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் அங்கே இறங்கி வந்து அந்த 3 பேரையும் காப்பாற்றி ஒரு சேதமும் இல்லாமல் அவர்களை வெளியே அழைத்துக் கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. வாசிக்கலாம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது, தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி வேகம் செய்யாமலும் அவருடைய தலைமையில் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களுக்கு வீசாமல் இருந்ததை கண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சொன்ன காரியம் எப்படி தெரியுங்களா? எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் என் தேவன் எங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அங்கே நிறைவேற்றினார். சத்துருவின் கை, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய கைக்கு 3 பேரை ஆண்டவர் காப்பாற்றுறது மாத்திரமல்ல, ராஜா என்ன பண்றானா, அந்த தேவனை போல வேற தேவன் இல்லை என்று சொல்லி அவர்கள் பாபிலோன் தேசத்திலே ஆண்டவர் உயர்த்தி வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. வாசிக்கலாம் 29வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாசக்காரனும் துண்டித்து போட கடவான், அவன் வீடு எருக்கமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தி வைத்தான் என்று சொல்லிப்பார். அல்லேலூயா. ஒரு காரியத்தில் தான் நம்முடைய விசுவாசம் வெளிப்படும். இங்க அவருடைய விசுவாசம் வைராக்கியம் வெளிப்பட்டது. ராஜா கைக்கு தப்புவிக்க தேவன் யார் என்று சொல்லி ராஜா நேபுகாத்நேச்சார் கேட்டாரு. உன் கைக்கு தப்புவிக்க தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி தேவன் அந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை அங்க மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற சத்துருக்கள் கைக்கு என் தேவன் உங்கள் நீங்களாக்கி மீட்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் ராஜா என்கிற அந்த ஸ்தானத்தில் அவன் மேட்டுமையாய் கேட்கிறான், என் கைக்கு உன்னை தப்புவிக்க தேவன் யார் என்று சொல்லி. உன் கைக்கு தப்புவிக்க தேவன் ஒருவர் உண்டு, நான் ஆராதிக்கிறேன் தேவன் மாத்திரமே. அல்லேலூயா. நான் ஆராதிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், என்னை வழி நடத்துகிறேன் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உன் கைக்கு விலக்கி என்னை மீட்பார் என்று சொல்லி நம்முடைய தூதனில் தேவபுத்திரன் இறங்கி வந்து, தேவாதி தேவன் இறங்கி வந்து அந்த 3 பேரை எப்படி பாதுகாத்தாரோ அதே போல தேவன் உங்களையும் பாதுகாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை பின்தொடர்ந்து வந்த பார்வோனுடைய கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பாதுகாத்தார். எப்படி என்று சொன்னா, இன்று கண்ட எகிப்தினை இனி நீ காண மாட்டாய் என்று சொல்லி இந்த காலையில் ஆண்டு சொல்கிறார். இன்னைக்கு வாழ்க்கையில இம்மட்டு நீ பார்த்து கொண்டிருக்கிற சத்துருவானவனை இனி நீ ஒருபோதும் பார்ப்பதில்லை. என் தேவன் உனக்கு விரோதமாய் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய விசுவாச வைராக்கியம் எப்படி வெளிப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா சாத்ராக் மேஷாக்குடைய அவர் விசுவாசத்தின் வைராக்கியம் பொற்சலையை வணங்காதபடிக்கு தேவன் அவர்கள் மத்தியிலே தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். விடுவிக்காமல் போனாலும் சரி, நீ நிறுத்தின பொற்சலையை வணங்குவதில்லை என்று சொல்லி அவர்கள் சொன்ன வார்த்தையை தேவன் கனப்படுத்தினார். இறங்கி வந்து அவர்களுக்கு ஒரு சேதம் இல்லாதபடி என் தேவன் பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலையில் ஆண்டு சொல்கிறார், உன் சத்துருவின் கைக்கு உன்னை நீங்களாக்கி மீட்பேன் என்று சொன்ன தேவன் ராஜாவுடைய கைக்கே என் தேவன் தப்புவிப்பார் என்று சொன்னார். ஆண்டவர் நமக்கு விரோதமாக எழுப்பி வருகிற மனுஷனுடைய கைக்கு நம்மை தப்புவிக்க என் தேவன் எவ்வளவு வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இஸ்ரவேலை பின்தொடர்ந்து வந்த பார்வோன் சேனையை ஆண்டவர் ஒருவரும் தப்பி போகாதபடிக்கு கடலிலே ஆண்டவர் மூழ்கடித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழுப்பின பார்வோனுடைய கையை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் ஆக்குவார் என்று சொன்னார். இந்த காலை வேளையில் ஆண்டு சொல்றார், உங்களுக்கு விரோதமாக யாரை எழுப்பி வந்தாலும் அவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி என் தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை என்று சொல்லி என் தேவனுடைய சமூகத்திலே என் தேவன் முன்பாக வைராக்கியம் பாராட்டின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவன் அவர்களை காப்பாற்றும்படியாய் கடந்து வந்தார். இந்த காலை வேளையில இந்த தேவ சமூகத்துல அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்துல போகணும். ஆண்டவரே, நான் இருமனமாக அல்ல, ஒரே மனதோடு உண்மை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் உண்மையை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துங்க என்று சொல்லி கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, நாங்கள் இருந்த நினைவாக அல்ல ஆண்டவர், ஒரே நினைவோடு ஒரே காரியத்தோடு நீர் மாத்திரமே தெய்வம். நான் ஆற்றில் ஒரு காது சேற்றில் ஒரு காது அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, முழுமையான நான் ஆற்றிலிருந்து ஆண்டவரே என்னுடைய சேற்றிலிருந்து என்னுடைய காலை ஆண்டவரே ஜீவத்த நீராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் தீர்ந்ததை அடைக்க முடியுமோ? நீர் அடைத்ததை திறக்க முடியுமோ? நீ நினைத்ததை மாற்ற முடியுமோ? நீ செய்வதை தடுக்க முடியுமோ? நீ தீர்ந்ததை அடைக்க முடியுமோ? நீர் அடைத்ததை திறக்க முடியுமோ? நீ நினைத்ததை மாற்ற முடியுமோ? நீ தீர்ந்ததை செய்ய முடியுமோ? எதை செய்தாலும் ஆராதிப்பே, என்ன நடந்தாலும் ஆராதிப்பே. நன்மையானாலும் தீமையானாலும் உம்மையே ஆராதிப்பே. எதை செய்தாலும் ஆராதிப்பே, என்ன நடந்தாலும் ஆராதிப்பே. நன்மையானாலும் உம்மையே ஆராதிப்பே. சிங்கங்களின் வாய்கள் திறக்குமோ? அக்கினியின் சூளை எரிக்குமோ? தப்புவிக்க தேவன் இருக்க சேதங்கள் எதிர்த்து வந்திடுமோ? சிங்கங்களின் வாய்கள் திறக்குமோ? அக்கினியின் சூளை எரிக்குமோ? தப்புவிக்கும் தேவன் இருக்க சேதங்கள் எடுத்து வந்திடுமோ? ஜெபத்தில் ஜீவன் உண்டு, ஜெபத்தில் வல்லமை உண்டு, ஜெபத்தில் அற்புதம் உண்டு, ஜெபத்தினால் அற்புதமே. ஜெபத்தில் ஜீவன் உண்டு, ஜெபத்தில் வல்லமை உண்டு, ஜெபத்தில் அற்புதம் உண்டு, ஜெபத்தினால் அற்புதமே. எது செய்தாலும் ஆராதிப்பே, என்ன நடந்தாலும் ஆராதிப்பே. நன்மையானாலும் தீமையானாலும் உம்மையே ஆராதிப்பே. சொல்ல முடியும். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய கைக்கு தப்புவித்த தேவன் என்னையும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி சூளையை போட்ட போது, எரிகிற அக்கினி சூளை ஏதுமனுக்கு சூடாய் எழுப்பிக் கொண்டிருந்த போது, 3 பேர் கட்டுண்டவர்களாய் போட்ட போது 4 பேராய் ஆண்டவர் உலாவிக் கொண்டு தேவன் அவர் மத்தியிலே 3 பேரை காப்பாற்றும்படியாய் ஆண்டவர் கடந்து வந்து அவர்களை காப்பாற்றி வழிநடத்துவார் என்று சொன்னார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை ஆண்டவருடைய கையில் ஆண்டவர் உங்களை எல்லாருடைய கைக்கு தப்புவித்து உங்களை பாதுகாத்து நடத்த என் தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எதை செய்தாலும் ஆராதிப்பே, என்ன நடந்தாலும் ஆராதிப்பே. நன்மையானாலும் தீமையானாலும் உம்மையே ஆராதிப்பே. எரிகிற அக்கினி சூளை நடுவில் விழுந்தாலும், சிங்கத்தின் கெவியிலே நான் விழுந்தாலும், பார்வோன் சேனை என் பின்தொடர்ந்து வந்தாலும், ஆண்டவர் எல்லா சத்துருக்களின் கைக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு நடத்துகிற தேவன்
அவர் என்னோடு கூட உண்டு. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு போராட்டம் வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வைராக்கியத்தோடு விசுவாசத்தோடு இருப்பீங்கன்னு சொன்னான். சத்துருவானவன் கையை காண்டவனை தப்பிவிக்க வல்லவராயிருக்கிறார். கரைகள் காத்து வானத்துக்கு பூமிக்கும் சொல்ல நிகாரம் படைத்த எங்கள் நல்ல பிதாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எம்பட்டும் எங்கள் மத்தியில் அசைவாடி நம்ம தெய்வக்காக நன்றி. நீ பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பி வருகிற சத்துருவானுடைய கைக்கு பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியா நீரே தகப்பனே ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அக்கிலே ஜுவாலையாக நின்று பிள்ளைகளை வெளியெடுத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோடு இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.